ஆனந்த், உன்னோட வீட்டு ஆளுங்களை பாத்தியா? கல்யாணத்துக்காக என்னெல்லாம் வாங்கி கொடுத்திருக்காங்கன்னு. உன் கல்யாணத்துக்கு புடவையும் வளையலும் வாங்கியிருக்காங்க. உங்க அப்பா இந்த நகையை கொடுத்திருக்காரு. உங்க அண்ணன் இந்த நெக்லஸ் கொடுத்தாரு. நம்ம 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்க்கு நடுவுல இந்த காயின் என்னைக்குமே பொய் சொன்னதில்ல. ஹெட்ஸ் விழுந்தா நீ சொல்றத நான் கேக்குறேன். டெய்ல்ஸ் விழுந்தா உண்மையை சொல்லு. இது எல்லாத்துக்கும் பணம் எங்கிருந்து வந்தது? பணம் எங்கிருந்து வந்தது? என்ன அப்பாவோட இன்சூரன்ஸ் பணம் வந்துச்சா? அதை எதுக்கு இப்படி செலவு பண்ற? உன்னை விட எனக்கு பணம் பெருசல்ல. நீ எதுக்கு என் அம்மாவா வரல? உன் கடனையும் உன் அப்பா கடனையும் தீக்க இன்னொரு ஜென்மம் எடுத்தாலும் பத்தாது. இன்னொரு ஜென்மம் பத்தாது. இந்தாங்கப்பா, இது என்னோட கல்யாண பத்திரிக்கை. ஆஹா, யார் செலவுல கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பத்திரிக்கைலாம் அடிக்கிற அளவுக்கு செலவு பண்ணிருக்கியா? ஏன்ப்பா அவ்வளவு ஷாக் ஆயிருக்க? கொஞ்சம் கொடுங்க. பெத்த அப்பன் போட்டோவோ போடல, கூட பிறந்த அண்ணன் போட்டோவோ போடல, அம்மா மாதிரி இருக்கிற அண்ணி போட்டோவோ போடல. இதெல்லாம் ஒரு கல்யாண பத்திரிக்கை? ச்சே! அப்பா, அண்ணன், அண்ணி, ஏதோ ஒரு காலத்து இதிகாசத்து புராணங்கள். நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாதிரியே உயிரை கொடுத்து குந்தி தேவி கர்ணனை தண்ணியில விட்டாங்க. கூட பிறந்த தம்பிங்கெல்லாம் அவனுக்கு எதிரி ஆயிட்டாங்க. அவனுக்காக இருந்த ஒரே நட்பு துரியோதன. நட்புக்காக அவன் தன்னோட பாதி ராஜ்யத்தை கொடுத்தவன். இங்க எல்லாரும் எனக்கு ரத்த சம்பந்தம் தான், ஆனா எதுவும் செஞ்சது இல்லையே. ஜாஸ்மின் என்னோட ஃப்ரெண்டு. அவங்க அப்பாவோட இன்சூரன்ஸ் பணத்துல எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறா. அதனால கல்யாண பத்திரிக்கையில எப்படி நான் உங்க பேரை போட முடியும்? அதான் இவ பேரை போட்டேன். கடமையை செய்யறதுனாலதான் மரியாதை கிடைக்கதே தவிர சொந்தத்தால இல்ல. சூப்பர்ரா, நல்ல வேலையை தாண்டா நீ செஞ்சிருக்க. சாவை எதிர்நோக்கி காத்துட்டு இருக்கிறன்னா எதுவும் செய்ய முடியாதவன், அப்பான்னு சொல்லிக்க கூட தகுதி இல்லாதவன். ஒரு வேளை போடுற சாப்பாட்டுக்கே கணக்கு பார்க்கற இவனுக்கு அண்ணன்னு சொல்ற தகுதியே கிடையாது. பத்திரிக்கையில பேர் போடுறது மட்டும் இல்ல, உனக்கு ஆசீர்வாதம் பண்றதுக்கு கூட எங்களுக்கு தகுதியே இல்லப்பா. அப்பா, என் வழிய சொல்றதுக்கு தான் வந்தனே தவிர உங்களை காயப்படுத்தணுங்கிற எண்ணம் எனக்கு இல்ல. தயவு செஞ்சு எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்துருங்க. ஆனந்த், ஒரு நிமிஷம், நான் டாஸ் போடுறேன். ஹெட்ஸ் விழுந்ததுன்னா நீ எங்க எல்லாரையும் மனசார மன்னிச்சதை நினைச்சுக்கிட்டு உன் கல்யாணத்துக்கு நாங்க வரோம். இல்லன்னா மாங்கல்யம் தந்துநாரேண மம ஜீவன ஹேதுனாம் கண்டே வத்தாபிஷுபய தம் ஜீவ சரதாம் சதம். அடச்சே, வரும்போதே சந்தேகப்பட்டேன். கழுத வாசனை வந்துருச்சா? அப்பாடா, உங்களுக்கு போன ஜென்ம ஞாபகம் வந்துச்சு. இந்த ஜென்மமே எனக்கு ஞாபகத்துல இல்ல, இதுல போன ஜென்மம் வரையா? போன ஜென்மத்துல ராத்திரி எல்லாம் அழவிட்டு 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 குழப்பி விட்டு தனியா தவிக்க விட்டுட்டு நீங்க போயிட்டீங்கல்ல, மறந்து போயிட்டீங்களா தலைவா?
உனக்கு மறந்து போச்சானே? உன் தங்கச்சிக்கு தான் எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு. அவளுக்கு ஃபர்ஸ்ட் நைட். எனக்கு தேவையெல்லாம் ஒரே ஒரு நைட்டு. போன ஜென்மத்துல இருந்து காத்துக்கிட்டு இருக்கேன். டாஸ்க் போடுறேன். தலை விழுந்தா ஏன் விருப்பத்துக்கு, பூ விழுந்தா இந்த ஜென்மத்துல நான் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன். தலைவா. சரி. ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? நீ தப்பா நினைக்க மாட்டேன்னா சொல்றேன். ஜாஸ்மினுக்கு கல்யாணம் ஆகிற வரை நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் வேணான்னு முடிவு பண்ணிருக்கேன். இதுல கவலைப்படுறதுக்கு என்ன இருக்கு? நீங்க ஃப்ரெண்ட்ஷிப்காக தியாகம் பண்ணும்போது நான் நம்ம காதலுக்காக பண்ண மாட்டேனா? ஏன் அஞ்சு எதுக்கு வெளியே வந்து படுக்கிற? அது எங்க ஜாதகப்படி நாங்க 2 பேரும் கொஞ்ச நாள் சேரக்கூடாது. அதான் வெளியே வந்துட்டேன். அவன் பேரு ஆனந்த். எல்லாரையும் ஆனந்தப்படுத்துறது அவனோட குணம். அவன் ஆனந்தத்தையே தியாகம் பண்ணி எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறான். சந்தோஷத்தை பகிர்றவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ், துக்கத்தை காட்டாம இருக்கிறவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். தன்னோட சந்தோஷத்தை தியாகம் பண்ணி மத்தவங்களை சந்தோஷப்படுத்துறதுன்றது நட்பு கிடையாது, அது ஒரு பாவம். எனக்காக தேவையில்லாம தியாகம் பண்ணிட்டு இருக்கான். நீ தப்பா நினைச்சிட்டு இருக்க. அப்படிலாம் எதுவும் இல்ல. ஆனந்த பத்தி என்கிட்டயே சொல்றியா? கணவன் மனைவி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறதுக்கா உதவுறதே இந்த ஃபர்ஸ்ட் நைட் தான். ஒரு பொண்ணுக்கே தன்னை பொண்ணா உணர்றதா இந்த ஃபர்ஸ்ட் நைட்ல தான். ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒரே ஒரு தடவை தான் இந்த நாள் வரும். அதே தியாகம் பண்ணணும்னு நினைச்சிட்டீங்கல்ல? நீ செஞ்சதை பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா தான் இருக்கா. சந்தோஷத்துக்கான அடையாளம் தான் நட்பு, துக்கத்தோட பரிகாரம் தான் நட்பு. இப்படி ஒரு வேலையை செஞ்சா நட்புக்கே அவமானத்தை கொடுத்துறாதீங்க ப்ளீஸ். உள்ள போ. உங்க சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷம். சீக்கிரமா சாப்பிடு. ஏய் இரு. ஏய் டிஃபன் எங்கடி? என்ன வேணும்? டிஃபனை கேட்டா இப்படி நிக்கிற? அம்மா சரியா ஊட்டுமா. சாரிம்மா. போங்க போங்க, ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சு. அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குதுமா. ஓ, அப்புறமா சாப்பிடலாம். போடா போ. பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எல்லாம் பெட்ரூம்ல. வாங்க. கம் ஆன். என்னங்கடா இது? பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருக்குன்னா லஞ்ச் டின்னர்லாம் எப்படி இருக்குமோ? அம்மா சாப்பாடு ஆற போகுது, சீக்கிரம் வாங்க. என்னடி இது சரவண பவன் எங்க இருக்கு? சாம்பார் சாதம் வேணுமா? கேசரி ஸ்வீட்டா வேணுமா? உப்புமா வேணுமா? பொங்கல் வேணுமா? வடை வேணுமா? இட்லி வேணுமா? பிரெட் ஜாம் வேணுமா? சூடாரிக்கு போது வாங்க. அடி 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 நல்லா பாருடி, சாப்பாட்டு கொடுக்கறத எவ்வளவு அழகா செய்யறான்னு. நீயும் இருக்கிய. வடைய இப்படி கூட சாப்பிடலான்னு எனக்கு இது வரைக்கும் தெரியாம போச்சே. நீ தான் இருக்க. அப்படியா? உங்க யோகியதை இவ்வளவுதான்.
இந்தாங்க, நீங்க ஆசைப்பட்டீங்கல்ல, கேசரியில உப்பு போட்டிருக்கேன், சாப்பிடுங்க. எனக்கு உப்பா. பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருந்துச்சு? தினமும் இதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன்னு வையேன், வீங்கி போயிடுவேன். இதுக்கு தான் சொல்றது, யார் யார் என்னென்ன செய்யணுமோ அதை செய்யணும்னு.